இந்த ஆளுநர் ரவியை நீக்கு என்று ஒருவர் இன்னைக்கு சொல்லியிருக்கியா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஆளுநர் ரவிக்கு அந்தரங்க அடிமை நீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநர் ரவிக்கு அந்தரங்க அடிமை மு.க. ஸ்டாலின். இந்த இந்தியில பேர் வைக்கிறதை எதிர்த்து என்ன போராடி இருக்கீங்க, என்ன வாதாடி இருக்கீங்க, இதுவரைக்கும் என்ன ஒரு அழுத்தம் இந்திய அரசுக்கு கொடுக்குறீங்க? 2026 தேர்தலுக்காக தமிழச்சியை ஏமாத்துறதுக்கு போடுற வேடம் தவிர உண்மையான இந்திய எதிர்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? அதனால அந்த இனத்தாயங்களுடைய தொன்மை, மொழி, வரலாறு, இதை பற்றிய விஷயங்கள் டெல்லிக்கு எதுக்கு இருக்கணும்? அது அந்த ஊழல் என்கின்ற கரை என்பது பாஜகவினுடைய வாஷிங் மிஷினால துப்புரவு தூய்மைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லியிருக்காரு. இதே கேள்விய நம்ம கேட்கலாம், நம்ம ஸ்டாலின் அவர்களே கேட்கலாம். அதிமுகவில் ஊழல் கிடங்காக விளங்கியவர் ஏவா வேலு. மக்கள் விழிப்புணர்ச்சியா இருந்தா அங்க ஒரு நல்ல அரசியல் நடக்கும். மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லைன்னா அவங்களை ஏமாத்துறதுக்கான அரசியல் தான் நடக்கும் என்று சொல்றோம். இந்த கோரிக்கையும் வச்சிருக்கோம். தலைமைச் செயற்குழு தீர்மானம் கும்பகோணத்தில் நடந்த போது தீர்மானம் போட்டிருக்கிறோம். வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி இதுக்காக தலைமைச் செயலகத்தின் முன் ஆர்ப்பாட்டமும் வச்சிருக்கிறோம். அந்த திருத்தம் வேண்டான்னு சொல்லுங்க ஸ்டாலின். 2026 தேர்தல்களில் நீங்க வெற்றி களியாட்டம் போடுவதற்காக இப்ப தமிழினத்தை பற்றி அக்கறைப்படுவது போல ஒப்பாரி வைப்பது இது புரிந்து கொள்ளணும் தமிழர்கள். எனவே பாஜகவும் ஊழல் பேர் வழிகளை அரவணைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஊழல் பெருங்கிடங்கு, திமுகவும் அப்படித்தான். தமிழர் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பாஜக அரசை நோக்கி ஒரு மிக துல்லியமான கேள்வியை, நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு. இப்ப கூர்மைப்படுத்தி நல்லா கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பாருங்க, முதல் கேள்வியா, ஊழல்வாதிகள் பாஜக பாரதிய ஜனதாவின் கூட்டணிக்கு வந்த பின் வாஷிங் மிஷினில் வெளுப்பது எப்படி என்று முதல் கேள்வியை கேட்டிருக்காரு. அதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? அதாவது ஊழல் பெருச்சாளிகளா உள்ளவர்கள் பாஜகவுக்கு போனாக்க அந்த கட்சியில பொறுப்பு கொடுத்து அங்கீகரித்து வச்சுக்கிறாங்க ஊழல் பேர் வழிகளை எல்லாம். அது அந்த ஊழல் என்கின்ற கரை என்பது பாஜகவினுடைய வாஷிங் மிஷினால துப்புரவு தூய்மைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லியிருக்காரு. இதே கேள்விய நம்ம கேட்கலாம், நம்ம ஸ்டாலின் அவர்களே கேட்கலாம். அதிமுகவில் ஊழல் கிடங்காக விளங்கியவர் ஏவா வேலு. அதுபோல செந்தில் பாலாஜி அமைச்சராயிருந்து அதிமுகவில் செய்த ஊழல் தான் இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல ரகுபதி அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது, அமைச்சராக இருக்கும்போது அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு முரசொலியில நிறைய வந்திருக்கு. இப்படி இது சில எடுத்துக்காட்டுகள். இந்த ஊழல் கரைபடிந்த படிமங்கள், இந்த ஊழல் பேர் வழிகள், ஊழல் பெரும்புள்ளிகள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவுடன் தூய்மையாக்குற சலவை மிஷின் அண்ணா அறிவாலயத்துல இருக்கு. அண்ணா அறிவாலயத்துல அப்படி ஒரு மிஷின் இருக்குன்னாக்க கமலாலயத்திலும் வைத்திருப்பார்கள். இரண்டும் போலிகள். இரண்டும் பாஜகவும் சரி திமுகவும் சரி ஊழல் பேர்களை உருவாக்குவர்கள், ஊழல் பேர் வழிகளை பாதுகாப்பவர்கள். இதுல இவர் அவரை போய் கேட்கறது என்ன? இதை மக்கள் கேட்க மாட்டாங்களா? நடமாடும் சான்றுகளாக ஊழல் பேர் வழிகளாக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். அது மக்கள் தமிழர்கள் கேள்வி கேட்பார்கள். அதெல்லாம் இவர் ஸ்டாலினையும் கேட்பார்கள். எனவே பாஜகவும் ஊழல் பேர் வழிகளை அரவணைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஊழல் பெருங்கிடங்கு, திமுகவும் அப்படித்தான். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை நீங்க இந்த கேள்வி எப்படி? என்ன மாதிரியான ஆணவம் என்றால், திமுக அதிமுக போல கண்காணிகள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய குறைச்ச அதிகார பதவி, அதுல கிடைக்கிற ஊழல், இதுக்காக இந்தி ஏகாதிபத்தியம் எதை திணித்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற துணிச்சலில் செய்கிறார்கள். இவ்வளவு நாளா உங்களுடைய திமுக கூட்டணியில இருந்த போதுதான் நீர்வளத்துறையை, நீராற்றல் துறையை ஜல் சக்தி என்று சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் மாற்றினார்கள்.
அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதினாலும் தமிழில் எழுதினாலும் ஜல் சக்தி என்றுதான் எழுத வேண்டும். அதை மொழியாக்கம் செய்து எழுதக்கூடாது என்றும் அரசாணை போட்டார்கள். அதை பின்பற்றித்தான் பாஜக அவங்களுடைய தம்பி காங்கிரசுடைய முரட்டு தம்பி பாஜக தீவிரமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு எதிர்த்தீர்களா? அன்றைக்கு எதிர்த்தீர்களா? தமிழ்நாட்டிலே இந்தியில நெடுஞ்சாலையில் இல்லாம இருந்தது. இந்தியில ஊர் கருணாநிதி இருக்கும்போது தானே, TR பாலு போக்குவரத்து அமைச்சரா இருக்கும்போது தானே தேசிய நெடுஞ்சாலைகள்ல இந்தி எழுத்து வந்தது. எனவே உங்க ஆட்சியில இருக்குது, அது ஒரு பக்கம். இப்ப அதிகமா வந்துருச்சு. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் சட்டம் எல்லாத்துலயும் வந்துருச்சு. இப்ப நாங்க அதுக்கு தான் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், அதை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து இந்தி ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய மொழி அடிமைப்படுத்தப்படுகிறது என்று தெளிவா சொல்றோம். இதுல உரிமை மீட்பு வேண்டும், தமிழர்களுடைய இறையாண்மை மீட்பு வேண்டும், தமிழ் இன தாயகத்தின் இறையாண்மை மீட்பு வேண்டும் நான் கேட்கிறோம். நீங்க இந்த இந்தியில பேர் வைக்கிறதை எதிர்த்து என்ன போராடி இருக்கீங்க, என்ன வாதாடி இருக்கீங்க, இதுவரைக்கும் என்ன ஒரு அழுத்தம் இந்திய அரசுக்கு கொடுக்குறீங்க? 2026 தேர்தலுக்காக தமிழன் தமிழச்சியை ஏமாத்துறதுக்கு போடுற வேடம் தவிர உண்மையான இந்திய எதிர்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா? அடுத்தது ஒண்ணு சொல்லிடுறேன். வந்து இந்த இந்தி மொழி இவங்க தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஏற்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மிச்ச மீதியா வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொன்னாரு ஸ்டாலின்? இந்திய அரசினுடைய CBSE பள்ளிக்கூடங்கள் ஏராளமாக இருக்கின்றன, பல லட்சம் பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள், அவர்கள் இந்தி படிப்பதை நாங்கள் தடுக்கவில்லையே என்று பேசியவர் இதே ஸ்டாலின் தானே. பட்டுக்கம்பளம் விரித்தவர் தானே. இந்தி ஏகாதிபத்தியது, இந்தி திணிப்பிற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் தான் சொன்னது. CBSE பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசு கீழே தான் கல்வி இருக்க வேண்டும், அதன் பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருக்கணும். CBSE மத்திய அரசு இங்க பள்ளிக்கூடம் நடத்த அனுமதி கூடாது. இந்திய அரசமைப்பு சட்டத்துல ஏற்கனவே கல்வி மாநில பட்டியல் இருந்தது, அதை கொண்டு போய் ஏகாதிபத்தியவாதி இந்திரா காந்தி பொதுப்பட்டியல்ல சேர்த்து அங்க டெல்லியின் கையில மாற்றி விட்டு போனார். மீட்டு அதை கொண்டுகிட்டு வா, தமிழ்நாட்டுல இந்திய அரசனுடைய கல்விக்கூடம் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் சேர்த்து தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்கிறது. நீங்கள் எதிர்த்திருக்கிறீர்களா? லட்சக்கணக்கான பேர் இந்தி தமிழ்நாட்டை படிக்கிறார், அவர்களுக்கு நாங்கள் என்ன தடையா போட்டோம்? எனவே இந்திக்கு நாங்கள் தடையில்லை என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்தவர் போன ஆண்டு MK ஸ்டாலின். தமிழர்களே, இதையும் நினைத்து கொண்டு அவருடைய கேள்விகளை இணைத்து பாருங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. மத்திய அமைச்சர்களே, நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பாக மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. எங்க மூட நம்பிக்கை சொல்றாங்க? பள்ளிக்கூடங்கள்ல போய் பேசுறாங்க. எதை வச்சு சொல்றாங்க? அவருடைய பக்தி இலக்கியங்களை வச்சு, அவங்க மகாபாரதம், அவங்க புராணங்களை வச்சு, கதைகளை வச்சு, பக்தி கதைகளை வச்சு, புனைவுகளை வச்சு பேசிட்டு இருக்காங்க. உண்மைதான். நாங்க போராடுறோமே, மக்கள் போராடுறாங்களே. தமிழர் கோயில்கள்ல, தமிழ்நாட்டு கோயில்கள்ல சமஸ்கிருத அர்ச்சனை கூடாது, முழுக்க முழுக்க தமிழ் அர்ச்சனை தான் இருக்கணும். அதுபோல நீங்க தமிழ்நாடு அரசே பயிற்சி கொடுக்குறீங்க இப்ப அர்ச்சகர்களுக்கு. அந்த பயிற்சி தேர்ச்சி பெற்ற பலர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும். ஜாதி வேறுபாடு இல்லாமல் தகுதியுள்ள அர்ச்சகர்கள் தமிழ் வழிபாடு நடத்த வேண்டும், தமிழில் தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் போராடுகிறது. வழக்கு நாங்கள் பல பேர் போட்டிருக்கிறோம், தெய்வத்தமிழ் பேரவைசாலையும் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும், அதனுடைய மதுரை அமர்வா இருக்கட்டும், தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியா நடத்துங்க குடமுழுக்க என்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவையாவது MK ஸ்டாலின் அரசு கடைபிடிச்சிருக்கிறதா தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி என்று? அந்த ஒரு நீதிபதி இந்த ராஜஸ்தான்காரர் ஓய்வு பெற்று போயிட்டாரு. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர்னு சும்மா அப்படி ஒரு பம்மாத்துக்கு போட்டீங்க. அதை எதிர்த்து மயிலாப்பூர் அக்ரஹாரம் வழக்கு போட்டது. வழக்கு போட்ட போது அங்க வந்து பஞ்சாயத்து பேசுறாங்க. உடனே பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. என்ன சொல்றாரு அவரு? ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம், ஆகம கோயில்கள் எல்லாம் பிராமணர்கள் தான் அர்ச்சகரா இருக்கணும், ஆகம கோயில் இல்லாததுல நீங்க உங்க அர்ச்சக பயிற்சி கொடுத்தவங்கள போட்டுக்கலாம். அப்ப ஆகம கோயில் எது, ஆகம கோயில் இல்லாத எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு போடுறவரை நீங்க வந்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் திட்டப்படி சட்டப்படி பணியமர்த்தம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு அந்த நீதிபதி. அதுக்கு ஒரு கமிஷன் போடுறேன் தலைவர்லாம் ஒருத்தர் போட்டார். அவரு ஒத்துக்கிட்டீங்க, திமுக ஆட்சி அதை ஒத்துக்கிட்டது. அந்த அப்ப அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர் சண்முக சுந்தரம் ஒத்துக்கிட்டு வந்தாரு. உங்களை கேட்டுதான் ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு வரையிலும் அந்த குழு வேலை செய்தா? ஏன் அன்னைக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அந்த கமிட்டிக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க? ஆகம கோயில்ல அனைத்து ஜாதியினர் அர்ச்சராக கூடாது என்று அவர் சொன்னதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா ஸ்டாலின்?
ஆகம் இல்லாத கோயில்ல தான் நாங்க தமிழ்ல பண்ணுவோங்கிறது ஒத்தி ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இது மூட நம்பிக்கை இல்லையா? இது புராண நம்பிக்கை இல்லையா? இது தமிழுக்கு எதிரானது இல்லையா? தமிழர்களுடைய எந்த இதுலையும் வந்து வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறவங்க, அப்பரா இருக்கட்டும், சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தி என்று கேட்டவர் திருநாவுக்கரசர். அந்திலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு ஆன்மீகத்திலையும் சரி எங்கேயும் சரி வர்ணாசிரமத்தை ஏத்துக்க மாட்டாங்க. நாமார்க்கும் குடியுள்ளோம் நம்மனே அஞ்சோம். புரியுதா? வள்ளல் பெருமான் வந்து அவ்வளவு பாடியிருக்காரு ஜாதி ஒழிப்புக்கு, வர்ணாசிரம ஒழிப்புக்கு அவ்வளவு பாடியிருக்காரு. இந்த அவங்க எல்லாம் என்ன நாஸ்திகள்? அவங்க எல்லாம் யாராவது வர்ணாசிரமத்தை ஆதரிச்சு தமிழர்கள் பாடியிருக்காங்களா? எங்களுடைய நாயன்மார்களா இருக்கட்டும், ஆழ்வார்களா இருக்கட்டும், யாராவது ஜாதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? வர்ணாசிரமும் கர்ம வினை இதெல்லாம் சொல்றது அவாள். அந்த அவாளுக்கு ஜால்ரா போடுறது இவாள், திராவிட இவாள். புரியுதா? இப்போ வந்து சும்மா 2016 தேர்தலுக்காக பண்றீங்களா? அப்படியே 45,000 கோயில் இருக்கு நமக்கு இந்து சமய அறநிலையத்துறையில. அத்தனை கோயில் ஆய்வு பண்ணீங்கன்னா அந்த ஆய்வு நடக்கிறது இல்ல. கலாட்டா பண்ணாங்க அந்த ஆய்வுல. ஒரு ஆய்வுல திருநெல்வேலியில நம்ம பேரூர் ஆதீனம்லாம் இருக்காரு, கலாட்டா பண்ணான். போலீஸ் வேடிக்கை பார்த்துச்சு. பாஜக RSS கும்பல் வந்து கலாட்டா பண்ணுச்சு. தமிழில் பண்ணுவதா அனைத்து சார்ந்த அர்ச்சகராக ஒரு கேள்விகள்லாம் கேட்கும்போது அவ்வளவு கலாட்டாது. இப்படி அக்ரகாரத்தோடு ஒத்து போய் அதற்கு அடிபணிந்து செய்யக்கூடிய திராவிட கூட்டம் MK ஸ்டாலின் மூட நம்பிக்கை இருக்கிற போல நாடகம் பண்றீங்களா? இங்க தமிழை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஆமா, எப்போ இந்த கும்பலை நம்பினீங்கன்னா எப்பவும் இப்படியே நம்ம அவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியதான், நம்ம மொழியை அடிமையா இருக்க வேண்டியதான், நம்ம தாயகம் அழிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக நீங்க வைக்கிற கோரிக்கையில ஒரு முக்கியமான கோரிக்கையா வைக்கிற எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல கவர்னர்ல வைத்து பாஜக வந்து குழப்பம் செஞ்சு என்ன சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன சாதிக்க போகுதுன்னா, இந்தி ஏகாதிபத்திய ஆட்சி நடக்குது. ஆரிய பிராமணிய ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய ஆட்சி நடக்குது. அவங்களுடைய கையால் தான் ஆளுநர் என்பவர். ஏற்கனவே ஆளுநர் என்பவர் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு கையாள் பதவியா அது இருந்தது, லண்டன்ல இருந்து. இப்ப டில்லி ஏகாதிபத்தியத்துக்கு டில்லியில உள்ளவனுக்கு கையாள் பதவியா கவர்னர் வச்சிருக்கான். அதுதான் நாங்க சொல்லிடுவோம். நாம் பல தடவை நம்ம பேசுவோம் தமிழ் தேசிய பிரியக்கத்துல. ஏன்னா இப்ப இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே வெள்ளக்கார வச்சிருந்த கவர்னர் ஜெனரல் பதவியை ரத்து பண்ணிட்டு தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவரை கொண்டு வந்த மாநிலத்துக்கு மட்டும் ஆளுநர் வச்சுக்கணும் கேட்டுட்டு இருக்கோம்ல. ஆளுநர் பதவியை ரத்து பண்ணு வேண்டியதில்லை. எந்த கூட்டாட்சியிலும் ஆளுநர் பதவி கிடையாது. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேல அவனை ஆட்டி படைக்கிற ஆளுநர் பதவி கிடையாது எந்த கூட்டாட்சியிலையும். எனவே அதை ரத்து பண்ணுன்னு நாங்க சொல்றோம். ஸ்டாலின் என்னைக்காவது கேட்டது உண்டா? ஆளுநர் பதவி வேண்டான்னு கேட்டது உண்டா? சும்மா அம்பக்கா பேசுறது தமிழ் ஏமாத்துறது. ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு வேண்டான்னு சொல்ல ஒரு வாயில. அதெல்லாம் கூட அப்புறம் இந்த RSS பிரச்சாரகர் RN ரவி சென்னையில தமிழ்நாட்டுல ஆளுநராக இருந்து கொண்டு செய்யற பிரச்சாரம் தமிழர் பண்பாட்டுக்கு, தமிழர் மொழிக்கு, தமிழ் இயலுக்கு, தமிழர் ஆன்மீகத்துக்கு, தமிழ் இன உணர்வு அரசியலுக்கு எல்லாத்துக்கும் எதிராக அவர் பண்ணக்கூடிய தீங்குகள் இருக்கு. உங்களுக்கு அவர் கொடுக்குற இடைஞ்சலும் இருக்கு. இந்த நபரை நீக்கு என்று ஒரு வரி ஸ்டாலின் கூறியது உண்டா? இந்த ஆளுநர் ரவியை நீக்கு என்று ஒரு வரி இன்னைக்கு சொல்லியிருக்கியா? யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஆளுநர் ரவிக்கு அந்தரங்க அடிமை நீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுநர் ரவிக்கு அந்தரங்க அடிமை MK ஸ்டாலின். சொல்ல பார்ப்போம். ஆளுநர் ரவியை நீக்குன்னு ஒரு வரி ஒரு நாக்குல இருந்து வருதா? இப்ப பேசுறீங்களே, என்ன கேட்டுக்காரு கேள்வி? அதான் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் கவர்னர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்க போகிறீர்கள் கேட்கிறாரு. எல்லாம் சாதிக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய ஆட்சி இல்லாட்டி கூட அவங்க ஆட்சிக்கு நடக்க வைப்பாங்க. என்ன சாதிக்க போறாங்கன்னா, பாஜக அங்க ஆட்சியில இல்ல, நடைமுறையில பாஜக ஆட்சி நடக்குது. யார் மூலம்? ரவி மூலம் நடந்துட்டு இருக்கு. அவர் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லா கருத்தரம் நடத்துவாரு, யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருப்பாரு, கோயில்ல போய் எல்லாம் பண்ணுவாரு, ஆன்மீகத்தில் இருப்பாரு. எந்த துறையில அவர் வந்து உங்களுக்கு கீழ்ப்படி உங்களோட ஒத்து போறாரு? முதல்ல அவங்க ஆட்சி, அவங்க டிஃபேக்டோ ஆட்சி, கவர்னருடைய டிஃபேக்டோ ஆட்சி நடத்துறதுக்கு தான் அந்த பதவியை வச்சிருக்காங்க. அதுக்குதான் அவன் வச்சான். காங்கிரஸ் அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குன ஆட்களும் அதுக்கு தான் வச்சாங்க. அது இருக்கு. அந்த பதவியை நீக்கு என்பது நாங்க சொல்றோம். குறைந்தபட்சம் ஆளுநர் ரவியை நீக்கு என்ற ஒரு கோரிக்கையை திமுக வைக்க தெம்பு உண்டா, திராணி உண்டா? யாரை ஏமாத்திருந்த கேள்வி கேட்கறீங்க? சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதாவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு பிஜேபியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன வாக்கு திருட்டு? இந்த வாக்கு திருடுறாங்களே பீகார்ல இதெல்லாம் பீகார்ல நடந்தது தானே. அதான் இப்ப வந்து
நல்ல அந்த கேள்விக்கு நியாயமான கேள்வி நாங்களும் கேட்கணும் தான். இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த வாக்கு திருட்டு வருது. எப்படி வருதுன்னா, இப்ப ஒரு தீவிர வாக்குப்பதிவு திருத்தம்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க, ஒரு ரிவிஷன். அதாவது இந்த 2026 தேர்தலை ஒட்டி இந்த சிறப்பு திருத்தம் வருகிறது. இந்த சிறப்பு திருத்தத்தில் அவர்கள் வாக்காளர் புதிய சேர்க்க போறாங்க, சில பேர் நீக்க போறாங்க. தமிழ்நாட்டுக்கும் வருது. நம்ம வேண்டாங்கிறோம். ஏன்? அப்ப சிறப்பு திருத்தம் வந்தா புதிய வாக்காளர்களா இந்திக்காரர்கள் நிறைய பேரை சேர்த்து விடுவார்கள். எது அந்த SIR என்பது வேண்டாம், SIR அது வேண்டாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறாங்க. அந்த வாக்குப்பதிவு வந்து வாக்கு திருத்தத்தை தீவிரமா செய்யறது இந்த தேர்தலுக்காக. அது செய்யக்கூடாது, அதை நிறுத்துது. எங்களுக்கு வேண்டாம். ஆண்டுதோறும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை என்பது வருது, நீக்கம் என்பது நடக்குது, தெரிஞ்ச அளவு நடக்குது. அது போதும். இதுவரை நடந்துச்சு. 2026 தேர்தலுக்காக சிறப்பு திருத்தம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாக்க இவங்கெல்லாம் பீகார்ல சொல்ற மாதிரி அது ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு, நமக்கு பேரபாயம், இந்திக்காரர்களை நிறைய பேரை, பல லட்சம் பேரை வாக்காளர்களா சேர்த்துருவாங்க என்று சொல்றோம். இந்த கோரிக்கையும் வச்சிருக்கோம். தலைமைச் செயற்குழு தீர்மானம் கும்பகோணத்தில் நடந்த போது தீர்மானம் போட்டிருக்கிறோம். வருகிற டிசம்பர் 16ஆம் தேதி இதுக்காக தலைமைச் செயலகத்தின் முன் ஆர்ப்பாட்டமும் வச்சிருக்கிறோம். அந்த திருத்தம் வேண்டாம்னு சொல்லுங்க ஸ்டாலின். எங்களுக்கு வேண்டாம், இது வரைக்கும் இல்லாதது. உங்க வட்டாட்சியர், உங்க எழுத்தர்கள், அவங்கதான் போய் அதை செய்ய போறாங்க. வேண்டாம், நாங்க ஒத்துழைக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த இடைக்கால தீவிர வாக்குப்பட்டியல் திருத்தம் வேண்டாம். பீகார் நடந்தது இங்கேயும் நடக்கும், வேறு வகையில் நடக்கும், எதிர்வினையா கூட நடக்கும், இங்க எதிர்மறையா கூட நடக்கும். வேண்டாம் என்று சொல்லுங்கன்னு உங்களுக்கு தீர்மானம் போட்டிருக்கோம். தயவு செய்து இப்பொழுதாவது அதை கேளுங்க. அதை கேட்காம இதை நாங்க எதுக்குறோங்கன்னா இங்க மக்களை ஏமாத்துறதுக்கும் நடைமுறையில் அவன் பக்கம் அந்தரங்கமா இருந்துக்கிறது, பாஜக போறதுக்கு பக்கமே அந்தரங்கமா இருந்துக்கிறது. இதெல்லாம் கேட்டது போல தமிழை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. இது கூடாது. இது தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதான் சொல்றோம். சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியம் வரலாற்று சம்பந்தமா இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராது ஏன்னு கேள்வி எழுப்புறாரு பாஜக நோக்கி. ஆமா, அது வராது. இரும்பின் தமிழர் தொன்மையை அங்கே ஏற்கவே மாட்டாங்க. காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, இந்திய ஏகாதிபத்தியவாத கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இரண்டும் தமிழர்கள் போன்ற தனித்த இனங்களை, தனி வரலாறுடைய செம்மொழியுடைய இனங்களை அடக்கி ஒடுக்கி சீர்குலைச்சி சின்னாபின்னமாக்கி அவங்களுடைய ஒரு கலப்பினமா சேர்த்துக்கிறதுங்கிறது தான் அவங்களுடைய மாத்திக்கிறது என்பதுதான் அவங்களுடைய திட்டம். எனவே நம்ம காலம் இரும்பு காலம் என்பதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் அதை செய்யணும். நாம தான் வந்து அதை எடுத்து அதாவது நாங்க என்ன சொல்லணும், இப்போ அண்மையில கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மதுரையில தமிழர் தொன்மை மாநாடு நடத்தணும். அதுல தீர்மானமே போட்டிருக்கிறோம். முதல் நாள் மாநாடு மதுரையில. அது வந்து தொல்லியல் துறை என்பது இந்திய அரசுகிட்ட இருக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசுக்கு மாநில அரசு தான் இருக்கணும். ஏன்னா தொல்லியல் என்பது அந்த இனம் சார்ந்தது, அந்தந்த மொழி சார்ந்தது. இங்க உள்ள மாநிலங்கள் இனத்தாயகங்கள் தான், எல்லா மாநிலமும். உங்க வடக்க இருக்க இல்லையே, நீங்க வச்சுக்கோங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கெல்லாம் இப்ப இங்க எந்த மாநிலமா இருந்தாலும் இனத்தாயகங்கள் தான். தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், அது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், மேற்கு வங்காளமா இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாம் வந்து இனத்தாயகங்கள் தான் இருக்கு. அதனால அந்த இனத்தாயகங்களுடைய தொன்மை, மொழி, வரலாறு, இதை பற்றிய விஷயங்கள் டெல்லிக்கு எதுக்கு இருக்கணும்? டெல்லியில நீ இதை வாங்கி பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிலையம், ஒரு ஆய்வகம் மாதிரி ஒண்ணு வச்சுக்க, பதிவு பண்ணக்கூடியதா வச்சுக்க. அந்த தொல்லியல் துறை என்பது இந்திய அரசு, மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதற்கான நிதியை கூடுதலா கேட்டு வாங்கணும் என்று நாம தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த விஷயங்களை கேட்கணும். இதெல்லாம் கேட்கிறாரு. இப்ப இந்த அப்படியே கிடக்கு ஆதிச்சநல்லூர், கீழடியை விட தொன்மையானது ஆதிச்சநல்லூர். அந்த ஆதிச்சநல்லூர் ஒரு இடைக்கால அறிக்கையை அதை கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. முழு ஆய்வு நிறுத்திட்டாங்க. ஏன்னா ரொம்ப தொன்மையா போகுது. அவர்களுக்கு என்ன, காங்கிரஸ்காரனா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் டெல்லியில் இருக்கணும். என்ன, கிமு 300க்கு முன்னாடி யமனுடைய வரலாறு வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க அசோகர் காலத்துல இருந்து வரலாறு அவங்களுக்கா, அதுவும் அவன் சொந்த வரலாறு கிடையாது, அதை எடுத்துக்கிறாங்க. அசோகர் காலம் கிமு 300, அதுக்கு முன்ன தமிழனுக்கோ மற்ற யாருக்குமோ வரலாறு இருந்தது என்று தொல்லியல் சான்று வந்து அதை அமுக்கு, அதை அழிச்சிரு என்பதுதான் காங்கிரஸ் பாஜகவுடைய திட்டம். அதைத்தான் அவங்க செயல்படுத்துறாங்க. இதை வெளிப்படையா அம்பலப்படுத்தி கேளுங்க ஸ்டாலின். தமிழர்களுடைய வலுவை அதுக்கு வாங்க நம்ம கேட்போம்.
இந்திய அரசுக்கு தொல்லியல் துறை வேண்டியவர் நாங்க தான் செய்வோம், இந்த நிதி வந்து பகிர்வுல இவ்வளவு எங்களுக்கு தொல்லியல் துறைக்கு கூடுதலா ஒதுக்கணும் என்று கேளுங்க, மக்கள் ஆதரவு கேளுங்க, எல்லாருமே ஆதரிக்கலாம். அதை விட்டுட்டு ஒப்பாரி வைக்கிற வேலை என்ன? தேர்தலுக்கான ஒப்பாரி இது. 2026 தேர்தல்களில் நீங்க வெற்றி களியாட்டம் போடுவதற்காக இப்ப தமிழினத்தை பற்றி அக்கறைப்படுவது போல ஒப்பாரி வைப்பது இது. புரிந்து கொள்ளணும் தமிழர்கள். அடுத்து இதோட இணைப்பு கேள்வியா தான் ஒன்று கேட்டிருக்காரு. கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்காரணங்கள் போடுவது என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு ஸ்டாலின். அதான் இதே இதுக்குள்ள பதில் தான். கீழடி அறிக்கை நீங்க வந்து இந்த நம்ம தொன்மையெல்லாம் சொல்றது என்ன கொண்டு வந்துருக்கீங்க? ஒன்னு சொல்றேன், பூம்புகார் இப்பதான் ஒரு குழு போட்டிருக்கீங்க. 1967 இருந்து ஆட்சியில் இருக்கீங்க. அவன் யாரோ வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு ஆய்வாளர் வந்து 11,500 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள நகரம் இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ள கிடக்கு பூம்புகார்ல இருந்து என்று அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாரு. அதை அப்படியே இப்ப மறிச்சு கூட ஊருக்குன்னு விரட்டினாங்க, இந்தியாக்காரன் விரட்டினா. என்னன்னு கேட்டுக்கல நீ, திமுக அதிமுக ரெண்டும் கேட்டுக்கல. இப்ப நம்ம சோம ராமசாமி ஐயா பேராசிரியர் தலைமையில ஒரு குழு போய் ஒரு 15,000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வலுவான துறைமுகம் கடலுக்குள்ள கிடக்கு, அங்க பார்த்துட்டு ஆய்வு பண்ணின்னு சொன்னாரு. வாயை மூடுன்ட்டான் டெல்லிக்காரன், அதெல்லாம் பேசாதன்னு. இப்ப நீங்க ஒரு குழு போட்டிருக்கீங்க, யாரு நம்ம திமுக ஆட்சி ஒரு குழு போட்டிருக்கு, அது உண்மையா ஆய்வு பண்ணட்டும். அந்த ஆய்வு பண்ணி தமிழுடைய வரலாறுகள்லாம் கொண்டு வரணும். கீழடி ஆய்வு வந்து அவன் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அவன் நிறுத்தினான். நம்ம அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் நல்ல வேலையை அதை எல்லாத்தையும் சொல்லி அவரும் ஒரு போராடினாரு, எடுத்து வெளிப்படுத்திட்டாரு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்கள் போராடி அதை வந்து அதிமுக ஆட்சியில மாநில அரசு அதை செய்யறதுங்கிற நிலைமைக்கு வந்தாங்க. அதனால ஏதோ ஓரளவு போயிட்டு இருக்கு. இன்னும் ஆழமாக கீழடியில நிறைய இருக்கு, இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் பல இருக்கு, கீழடி சுத்தி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆழமா போக போக தமிழருடைய தொன்மை வரும். கிமு 5000, 6000, 10,000 என்று இப்ப வந்து சிவகலை எல்லாம் வந்துருச்சு. கிமு 5000க்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தினாங்கன்னு வந்துருச்சு. நம்ம 5000 ஆண்டுக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்தின இனம் தமிழ் இனம் என்பதற்கு வந்திருக்கு. இதெல்லாம் பொறுக்க மாட்டான் இந்தியாக்காரன், திராவிடக்காரன் பொறுக்க மாட்டான். பிரச்சனையே அதுதான். திராவிடக்காரன் அப்படிதான் இருப்பான். அந்த மாதிரி தலைமை இருக்கிறது. எனவே இந்த கேள்வியெல்லாம் கேட்டு தமிழர்களுக்கு உரிமைக்காக, தமிழருடைய நன்மைக்காக, அதிகாரத்துக்காக, தமிழருடைய தமிழ்நாட்டு தமிழ் இனத்தினுடைய உரிமை மீட்புக்காக நிற்பது போல் பாசாங்கு செய்கிறார்கள். நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் செய்வார்கள். இதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். மக்கள் எழுச்சி வரணும். மக்கள் எழுச்சி வந்து விழிப்புணர்ச்சி வந்தால் இவர்களையும் இந்த திசையில் போ என்று வற்புறுத்தலாம், அல்லது இவர்களுக்கு மாற்றாக சரியானவர்களும் தமிழ் தேசியர்களும் வரலாம். அது வந்து இந்த விழிப்புணர்ச்சியோட மக்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டியது. தவிர இப்ப தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே அக்கறையா இந்த கட்சிகள்லாம் வைக்கிற ஒப்பாரி வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்றால் பல தேர்தல்களை பார்த்தவர்கள் என்ற அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறோம். அதுதான். கடைசியாக இதற்கெல்லாம் பதில் வருமா, இல்லை வழக்கம் போல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் போய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களான்னு கேட்டிருக்காரு. அதான் பாஜக இருந்து பதில் வரல, தமிழ் தேசியம் பேசுற உங்கள்ட்ட இருந்து பதில் வந்திருக்கு. ஏற்கனவே உங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள்ட்ட இருந்து பதில் வராம நீங்க சொல்றீங்க, அது ஒரு ஐயமா இருக்கு. நான் சொல்றேன், இப்ப ஒண்ணு இல்ல, இந்திய ஏகாதிபத்தியவாதியான பாஜகவிடம் இருந்து இதுக்கெல்லாம் பதில் வராது. அவர்கள் நம்மை காலனியாக நடத்துவது என்பதுதான் அவங்க திட்டம். நம்முடைய தமிழர் தனித்துவ பண்பாட்டை அழிச்சு, மொழியை அழிச்சு, ஆரிய பண்பாட்டை திணிப்பது என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுல வந்து வேற ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுதான் அவங்க நோக்கம், அதான் அவங்க செய்வாங்க. அதை நம்ம அம்பலப்படுத்துறோம். நீங்க தமிழர் பண்பாட்டுக்கு நிக்கிறது போல நடிக்கிறீங்க ஸ்டாலின். அதான் நான் சொல்ல வர்றது. நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழர் பண்பாட்டுக்கு, தமிழர் உரிமைக்கு, தமிழருடைய ஒரு இன அடையாளத்துக்கு நிற்பது போல் நடிக்கிறீர்கள் வாக்கு வாங்குவதற்கு. மற்றபடி அவனோட தான் நீ கூட்டணியா இருக்கிற. காங்கிரஸ்காரனுக்கு என்ன நிலைப்பாடு? உன் கூட்டணி தலைவன் ராகுல் காந்தி என்ன நிலைப்பாடு இல்லை? அதனால தமிழர்கள் வந்து நம்ம வந்து இதுல வெடிப்பா இருந்து நம்ம அனுபவத்துல இருந்து புதுசா சிந்திக்கணும். நம்ம எப்போ அந்த யாரா இருந்தாலும் சரிங்க, மக்கள் விழிப்புணர்ச்சியா இருந்தா அங்க ஒரு நல்ல அரசியல் நடக்கும். மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லைன்னா அவங்களை ஏமாத்துறதுக்கான அரசியல் தான் நடக்கும். இவ்வளவு பட்டு உணர்ந்துட்டோம். பெரியவங்க எல்லாம் அதுக்கு அறிவுரை சொல்லணும். அவங்க புள்ளநாள் கட்சியா இருந்துட்டப்பா, கள்ளநாளும் கணவன் புள்ளநாள் புருஷங்கிற பெண்ணடிமை அது ஒழிஞ்சாலும் நாங்க தலைவர் அடிமையா தான் இருப்போம் என்ற நிலைக்கெல்லாம் போகாமல் தமிழர்கள் மூத்தவர்கள் எல்லாம் அறிவுரைகள் சொல்லுங்கள். இளையவர்கள் சரியா சிந்திச்சு பார்த்து மாற்றை தேடுங்கள். இதுதான் என்னுடையது. நன்றிங்க. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை
பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.